காங்கிரஸ் கட்சியின் பார்லிமென்ட் குழு தலைவராக சோனியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் புதிய எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் நடந்தது. கூட்டத்தில் விடைபெறும் பிரதமர் மன்மோகன் சிங், கட்சித் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், கமல்நாத், பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரேந்தர் சிங் உள்ளிட்ட புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் பார்லிமென்ட் குழு தலைவராக சோனியாவை மல்லிகார்ஜுன் கார்கே முன்மொழிய அதை மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் வழிமொழிந்தனர். இதையடுத்து பார்லிமென்ட் குழு தலைவராக சோனியா மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இக்கூட்டத்தில் சோனியா பேசுகையில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக மக்களிடையே பரவியிருந்த கோபத்தை கண்டறிய காங்கிரஸ் தவறிவிட்டதாலேயே தேர்தலில் தோல்வியடைய நேர்ந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தோற்றுள்ள போதிலும் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளது என்பதையும் காங்கிரஸ் எம்பிக்களிடம் அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியை மீண்டும் சீரமைப்பதற்கான ஆலோசனைகளை தயங்காமல் எம்பிக்கள் அளிக்கலாம் என்று கூறிய சோனியா, பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். முற்போக்கு சிந்தனை கொண்ட மற்றும் மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியாக பார்லிமென்டில் செயல்படவும் சோனியா அழைப்பு விடுத்தார். சோனியா, ராகுல் தலைமையில் காங்கிரஸை புத்துணர்வு பெறச் செய்வது, 10 ஆண்டுகளாக விவேகமான மதிப்புமிக்க தலைமையை அளித்த மன்மோகன் சிங்கை பாராட்டுவது என்பது போன்ற தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. பார்லிமென்டில் காங்கிரஸ் கட்சி செயல்படும் விதம் குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. லோக்சபாவில் 10% உறுப்பினர்களை கொண்ட கட்சியே பிரதான எதிர்க்கட்சியாக கருதப்படும். ஆனால் காங்கிரசுக்கு 44 உறுப்பினர்களே இருப்பதால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பிரதமராக மோடி பதவியேற்கும் விழாவில் சோனியா, ராகுல் இருவரும் கலந்து கொள்வார்கள் என்று காங்கிரஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைபெறும் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர்.